ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு பனீர் பராட்டா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சு, அதில 2 கப்பு கோதும மாவு சேர்க்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு, நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை சேர்க்க போறேன். நீங்க வந்து இருந்தா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். நல்லா தான் இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அ பாலாடை தான் சேர்க்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா நெய்யா, பட்டரா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் கையில போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இனி இத வந்து நல்லா பெசஞ்சு, அப்படியே அந்த எல்லா உப்பு, இந்த ஓமம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில சேர்த்தது எல்லாமே ஃபுல்லா எல்லா இடமும் படுற மாரி பெசஞ்சுக்கோங்க. பெசஞ்சு சேர்த்ததுக்கப்புறம் கையில அழுத்தி பிடிச்சா இந்த மாரி வரணும் பாருங்க. இந்த மாரி ஆயிடுச்சுன்னா, நீங்க இனி தண்ணி ஊத்தி எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி, அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு. இனி இத நல்லா ஒரு உருண்டையா உருட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இனி இது மேல கொஞ்சமா ஆயில் விட்டு, நல்லா தேய்ச்சி விட்டு, மூடி போட்டு ஒரு ஓரமா வச்சிரலாம். ரொம்ப நேரம் வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்ல. நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டா உடனே செய்ய ஆரம்பிச்சிரலாம். இருக்கட்டும். ஃபில்லிங்க்காக 150 கிராம் பனீர் தான் எடுத்திருக்கேன். நல்லா கையிலேயே பொடி பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பிஞ்ச் உப்பும் போட்டு நல்லா பெசஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சேர்க்குறது வறுத்து பொடி பண்ணின ஜீரகம். வறுத்து பொடி பண்ணது எடுத்தா தான் அந்த நல்ல வாசனை வரும். கூட 1/2 டீஸ்பூன் தான் அது சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் பச்சை மிளகா பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கூட ஒரு புளிப்புக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, அது சூப்பரா இருக்கும். ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. ஆனா நல்லாயிருக்கும். இருக்கட்டும். இனி நம்ம மாவெடுத்து திரட்ட ஆரம்பிச்சிரலாம். நீங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். நான் இப்ப வந்து இதெல்லாம் எல்லா மாவும் உருண்டையா புடிச்சுக்கிறேன். எனக்கு உருண்டை புடிச்சதுல 8 உருண்டைகள் வந்திருக்கு பாருங்க. இந்த மாரி ஓரளவுக்கு கரெக்ட்டா 8 உருண்டைகள் கிடைச்சிருக்கு. இனி ஒண்ணொண்ணா எடுத்து தேய்ச்சு எடுத்துக்கலாம். முதல்ல மாவுல டிப் பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸா தேய்ச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா விரிச்சுக்கோங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு விரிச்சு விட்ட பிறகு, அது மேல இந்த ஃபில்லிங் வச்சுட்டு மடிச்சு எடுத்துக்கலாம். 4 பக்கமும் மடிச்சு எடுத்தீங்கன்னா ரெடி. அவ்வளோதான். இனி இத வந்து திருப்பி வச்சுட்டு, அது மேல கொஞ்சமா மாவு போட்டுட்டு, நம்ம இன்னொருக்கா தேய்ச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு தான், இல்லைன்னா பிஞ்சு வந்துரும். இது கையில போட்டு இப்படி இப்படி பண்ணும்போது, அந்த எக்ஸ்ட்ரா ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் இது தோசைக்கல்ல போட்டு வேக வச்சு எடுத்துற வேண்டியது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பதான் போட்டுட்டு ஒரே முட்டாய் ஒரு பக்கமா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்து வரும்போது கொஞ்சமா ஆயிலா, எண்ணெயா எது வேணாலும் இல்ல உங்களுக்கு கீயா எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இப்ப கீ தான் தடவியிருக்கேன். தடவிட்டு திரும்பவும் திருப்பி போட்டுட்டு, அந்த கார்னர்கள்லாம் வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கும். பாருங்க. அப்ப இப்படி தேய்ச்சு அமுத்தி அமுத்தி விட்டீங்கன்னா நல்லா வெந்து வந்துரும். திருப்பி போட்டு 2 பக்கம் இதே மாரி கார்னர்கள் நல்லா அழுத்தி அழுத்தி குடுத்தீங்கன்னா, அது மீடியம் ஃப்ளேம்ல, லோ ஃப்ளேம்லயோ தான் போடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல போட்டீங்கன்னா கருகி போயிடும். இனி வேணும்னா கடைசியா ஒருக்கா நெய் தடவிட்டு, அவ்வளோதான். எல்லா பக்கமும் தேய்ச்சு விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இதே மாரி நம்ம எல்லாத்தையும் இதே மாரி செஞ்சு எடுத்தீங்கன்னா, சூடா சாப்பிட சூப்பரா இருக்குங்க. இனி இன்னொன்னு கல்லுல போட்டுக்கிறேன். அவ்வளோதான். எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கு தனியா குருமா ஒண்ணும் தேவையே இல்ல. நான் வந்து கேரட்டும், ஆனியனும் போட்டு ஒரு ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கு. அதுவும் கூட ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லாருக்கும்.
கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.